என்னுடைய முரண்பாடு என்னன்னா, அப்படி எப்படி கூட்டணி உடையிற அளவுக்கு இது நடக்க போகுது. அப்போ யார் வேணான்னு சொன்னாங்களோ இயற்கையாகவே எனக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் போயிட்டு வாங்க, இதனால என்ன இருக்க போகுது, நம்மளாம் எப்பயும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு கடந்துட்டு போயிருக்கலாம். அப்போ அந்த ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனை உருவாக்கும் போது ஒரு நியாயமான என்னோட கோபம். அப்போ தான் ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படும் பொழுது எனக்கான கோவத்தை நான் பதிவு பண்ணேன். இந்த கோவம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு கேட்ட விஷயத்திலிருந்து என்னை நீக்கணும்னு சொல்லும் பொழுது கடுமையான அழுத்தங்கள் அந்த பக்கத்தில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அவர் இல்லை நீங்கள் ஜனநாயகபூர்வமாக பேசுகிறீங்க, எனக்கு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ஆனாலும் நான் அவர் ஜனநாயகத்துக்கு தான் பேசுகிறேன், அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். இதில் என்னுடைய கோவத்தை தான் திருப்பி மீடியா, அதாவது எந்த அடிப்படையில் நீங்கள் திரு விஜய கருத்தியல் தலைவர் அப்படின்னு அந்த கருத்தியல் தலைவராக உருவாக வேண்டும் நான் சொன்னேன். நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க, நல்லா நான் பேசினது பாருங்க. அந்த மேடையில் சகோதரர் விஜய் அவர்களை வச்சுக்கிட்டு தலித் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னேன். நான் ரெண்டாவது சொன்னேன், கருத்தியல் தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னேன் வரக்கூடிய தேர்தலில். மூணாவது சொன்னேன், நீங்கள் கருத்தியல் தலைவராக உருவாகணும்னு சொல்கிறேன், உருவாகிட்டு இருக்கீங்க, உருவாகணும்னு சொன்னேன். ஸோ நாங்கள் நினைக்கிற கொள்கையை அவருக்கு பதிவு பண்ணுறேன் அந்த இடத்துல, அந்த மேடையில். ஏன்னா அவர் எந்த மாதிரி செயல்பட போகிறாரு, அவருடைய பயணம் என்ன, அவர் என்ன ஃபீல்டுக்கு வர போகிறாரு, அவருடைய ஒரு மேடையிலே சொல்லிட்டார் யார் யார் தன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அப்போ நான் இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணுறேன். என் தலைவர் வரல, ஒரு தலித். அப்போ தான் அவர் சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு சொல்லும்போது நாங்கள் சொன்ன கொள்கையை நீங்கள் சொன்னீங்க, அதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன்.